இந்தியாவால் மூணுக்கெல்லாம் போகவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல இந்தியா சைலண்டா செஞ்ச வேலையால மொத்த உலக நாடும் மிரண்டு போயிருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மூன் மிஷின் சந்திராயன் 1 2000ல பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2008ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. இது PSLV C11 சொல்லப்படுற ராக்கெட்ல 22 அக்டோபர் 2008ல லான்ச் பண்றாங்க. அண்ட் இது ஒரு சக்சஸ்ஃபுல் லான்ச். அது பூமியை சுத்தி பூமியோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஃபியூல் யூசேஜை கம்மி பண்ணி நவம்பர் 8 மூனோட ஆர்பிட்டையும் ரீச் பண்ணுது. அது மூன்ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து மூணை ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. சந்திராயன் 1ல இருந்த மூன் மைனராலஜி மேப்பர் M3 இன்ஸ்ட்ருமெண்ட் மூணை ஹை குவாலிட்டியில 3D மேப்பா ஜென்ரேட் பண்ணி பூமிக்கு அனுப்பிச்சு. சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் மூன்ல வாட்டர் இருக்குன்ற ப்ரூஃபை பூமிக்கு அனுப்பி வைக்குது. இது வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா நிலால தண்ணி இருக்குன்ற ப்ரூஃபை இஸ்ரோ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்திராயன் 1ல இருந்த இன்னொரு மிஷின் இந்தியன் ப்ரோப், அதுல இந்தியாவோட பிளாகை வச்சு நிலால கிராஷ் பண்றாங்க. அப்போதான் அஃபிஷியலா இந்தியன் பிளாக் மூணை ரீச் பண்ணிருக்கு. அண்ட் இந்த மிஷின் 2 இயர்ஸ் ஒர்க் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. சந்திராயன் 1 எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான ஹீட் ஆனதுனால ஆகஸ்ட் 2009ல சடனா சிக்னல் ஸ்டாப் ஆகி மிஷின் அஃபிஷியலா ஸ்டாப் ஆகுது. ஆனா 2 இயர்ஸ்ல முடிக்க வேண்டிய வேலையை 10 மாசத்துல 95% முடிச்சு இந்தியாவோட லெஜெண்டரி சக்சஸ்ஃபுல் மிஷினா சந்திராயன் 1 இன்னமும் இருக்கு. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திராயன் 2 and 3 பத்தி பேச போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.